மிகப்பெரிய அளவுல பெருகி வரக்கூடிய ஒரு தீய பழக்கமாக கூடியிருக்கிற விஷயம் மது. மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது. மது அருந்துதல்ங்கிறது ஒரு காலத்துல என்னைக்கோ கள்ளுண்ணாமைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர். ஆனாலும் இன்னைக்கு மது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் பாளையங்கோட்டையில பள்ளி காலத்தில் படிக்கிற நேரத்துல ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில இருந்து பள்ளிக்கு 2.5 கிலோமீட்டர் உண்டு. சைக்கிள்ல போனோம். அந்த சைக்கிள்ல போகும்போது குறுக்க போனா 2.5 கிலோமீட்டர்ல போயிடலாம், சுத்தி போனா 4 கிலோமீட்டர் ஆகும். அந்த குறுக்க போற பாதை ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம். எங்க அப்பா அந்த பாதையில போகக்கூடாதுன்னு பாரு. எதுக்கு தெரியுமா? அந்த பாதை ஆபத்தானது என்பதால் அல்ல, அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு. கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம். அப்படி வளர்த்ததனால்தான் இன்று வரைக்கும் ஒரு சொட்டு மது அருந்தினதில்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பேஷண்ட் வராங்க, முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, வந்தால் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்த உடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார். சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை, நான் அப்பப்போ லைட்டாக சோஷியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார். இது ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் கிளினிக் ஆரம்பித்து நடந்த சம்பாஷணைகள். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு உட்காராங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டாக, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்த விகடன் படிச்சீங்கன்னா ஒரு அருமையான ஆர்டிக்கல், முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க 2 பக்கத்துக்கு. அவ்வளோ சிறப்பான. ஏன் இதையெல்லாம் வாசிக்கணும்? அந்த வாசிக்கிற இடத்துல உட்காந்துருக்கும். இத்தனையும் நான் பேசுகிறேன், இந்த கருத்தில் என்ன அப்படியே நாக்கில் யாராவது சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? வாசித்ததனால் வந்த விஷயம். அந்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய ஈரல் விலம்னா ஈரல் செல், லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும். யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லீட் டு லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்றான். யாருக்கு இப்ப நிறைய பேர் குடிச்சிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய உடல் வாகுக்கு அது பக்குவமா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இதை விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.